மாவட்டம் புலியூரில் தனியார் தோட்டத்தில் 52 குக்கர்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கூடிய அண்மை தகவலை பார்த்து வருகிறோம். தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலில் இருக்கக்கூடிய நிலையில் தேர்தல் பறக்கும் படையினர் அதிகாரிகள் தொடர்ந்து சோதனை மேற்கொண்டு வருகிறார்கள். அந்த வகையில் கரூர் மாவட்டம் புலியூரில் தனியார் தோட்டத்தில் 52 குக்கர்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கின்றன. கூடுதல் தகவலுடன் நீராண்டிய செய்தியாளர் கார்த்திகேயன், பின்னணி என்ன? கிருஷ்ணராயபுரம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட புலியூர் பகுதியில், அதாவது வேட்பாளர்கள் சார்பாக வாக்காளர்களுக்கு குக்கர் வழங்கப்படுவதாக கிடைத்த தகவலின் பேரில் தேர்தல் பறக்கும் படையினர் அப்பகுதிக்கு சென்றனர். அப்போது அந்த பகுதியில் இருந்தவர்கள், அதாவது அதிமுக வேட்பாளர் திவ்யாவிற்கு ஆதரவாக வீடு சென்று குக்கர் கொடுத்துக் கொண்டிருந்தனர். அதை அறிந்த தேர்தல் பறக்கும் படையினர் சம்பவ இடத்திற்கு சென்ற போது அங்கு இருந்த குக்கரை அருகில் உள்ள தோட்டத்து குடோனுக்குள் போட்டுவிட்டு தப்பி ஓடிவிட்டனர். மேலும் அந்த தோட்டத்திற்குள் சென்று தேர்தல் பறக்கும் படையினர் சோதனை மேற்கொண்ட போது 52 குக்கர்கள் இருந்தது. அதை பறிமுதல் செய்தனர். மேலும் யார் கொண்டு வந்தால், இங்கு யார் விட்டுட்டு போனார்கள் என்று விசாரித்த போது யாரும் வராததால் அந்த 52 குக்கரையும் பறிமுதல் செய்து தற்போது கிருஷ்ணராயபுரம் தாசில்தார் அலுவலகத்துக்கு எடுத்துச் சென்றனர். மேலும் அதே போல் புலியூர் புரவிபாளையம் பகுதியில் ஒரு வீட்டில் மேலும் 100 குக்கர் அடுக்கி வைக்கப்பட்டுள்ளதாக கிடைத்த தகவலின்படி பசுதிபாளையம் காவல் ஆய்வாளர் தலைமையிலான அந்த தேர்தல் பறக்கும் படையினர், காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு சென்று அந்த வீட்டை திறக்க சொல்லி தற்போது அரை மணி நேரத்துக்கு மேலாக அந்த இடத்தில் இருந்து வருகின்றனர். அவர் வீட்டுக்கு சாவி இல்லை என்று கூறி சமாளித்து வருகின்றனர். மேலும் அந்த பகுதியில் இளைஞர்கள் இங்கு மட்டும்தான் ஆய்வு செய்வீர்களா, மற்ற இடத்தில் சேலை கொடுக்கிறார்கள், அங்கே போய் ஆய்வு செய்யுங்கள் என்று கூறியதால் பரபரப்பு ஏற்பட்டது. மேலும் அந்த பகுதியில் அதிமுக சார்பில் அதிமுக வேட்பாளர் திவ்யாவிற்கு ஆதரவாக அதிமுகவினர் குக்கர் கொடுத்து கொண்டு வருவதாக புகார்கள் எழுந்ததை தொடர்ந்து அந்த தேர்தல் பறக்கும் படையினர் தற்போது 52 குக்கர்களை பறிமுதல் செய்துள்ளனர். மேலும் ஒரு வீட்டில் 100க்கும் மேற்பட்ட குக்கர்கள் இருப்பதை அந்த வீட்டை திறந்து பறிமுதல் செய்வதற்கான நடவடிக்கையை மேற்கொண்டு வருகின்றனர். விரிவான தகவலுக்கு நன்றி கார்த்திகேயன்.